ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ இந்த வாக்கை கேட்பதற்கு முன்பு நான் உனக்கு ஏற்கனவே காமித்த 2 அட்டையில் ஏதோ ஒன்றை நீ தொட்டிருக்கிறாய். அது என்னவென்பது எனக்கு தெரியும். நீ எந்த அட்டையை தொட்டாய், எந்த ஒரு அட்டையை தொட்டு எதை மனதுக்குள் நினைத்து கொண்டு நீ என்ன விஷயத்தை கேட்க வந்தாய் என்பது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். இந்த வாக்கினை கேட்கும் அனைவரும் ஒவ்வொரு அட்டைகளை ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து, உங்களுடைய மனதுக்குள் இருக்கும் ஒரு அற்புதமான விஷயத்தை நினைத்து நீங்கள் என்னிடம் வாக்கை கேட்க வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய மனதில் இருப்பது நடக்குமா, நடக்காதா? உங்களுடைய உறவுகளானவர்கள் உங்களிடம் மீண்டும் வந்து சேர்வார்களா, மாட்டார்களா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான பீடைகளும் உன்னை விட்டு போகுமா, போகாதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாம் உன் மனதுக்குள் இருக்கிறது. தங்க பிள்ளையே, முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால், காலத்தை நினைத்து கவலைப்படாதே. வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் மாறும், எது வேண்டுமானாலும் உனக்கு பிடித்ததாக வந்து நடக்கும். இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும், அப்படிதான் நடக்கும் என்று நீயாக எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே. புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கைக்காக அனைத்து திட்டங்களும் என்னிடம் பத்திரமாக உள்ளது. இதனை பிறக்கும் பொழுதே உன் வாழ்க்கைக்காக நான் ஏற்கனவே தீர்மானம் செய்ததுதான். எதையுமே நான் இப்பொழுது உன்னுடைய கஷ்டத்தை முடிவு செய்துதான் நான் இதை தீர்மானித்தேன் என்பதையெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த பொய்யான பேச்சோ வாக்கோ இந்த சாயிடமிருந்து உனக்கு கிடைக்காது. நீ பிறக்கும் பொழுதிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எந்த விஷயம் நடக்கும், எந்த விஷயம் நடக்காது என்பதெல்லாம் ஏற்கனவே தீர்மானித்த ஒன்றே. எப்போ பார்த்தாலும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியங்கள் இல்லை. நிறைய காலத்திலேயும் நிறைய நேரத்திலேயும் நிறைய பேர் செய்யும் தவறுகள் என்னவென்றால், தெய்வங்கள் இப்பொழுதுதான் கணக்கு போட்டிருக்குமோ, நம்முடைய வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை போட்டு குழப்பலாம் என்பதற்கெல்லாம் இப்பொழுதுதான் திட்டம் போட்டு இருக்குமோ என்ன நினைக்கிறீர்கள்? ஆனால் கிடையாது. வாழ்க்கையில் அவரவர்களுக்கு தனித்தனியான விஷயங்கள் உண்டு. நீயாக போட்டு குழப்பாதே. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள் எல்லாம் இருக்கிறது. அது எல்லாமும் பொறுத்திருந்தால் உன்னால் ஆள முடியும். எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் அவசரப்பட்டு உனக்கு கிடைக்கவில்லை. அது உன்னாலேயே உன் மனதுக்கும் தெரியும். நம் எதையும் அவசரமாக செய்யக்கூடாது, நம் வாழ்க்கையில் எல்லாம் பொறுமையாக தான் கிடைக்கும் என்பதெல்லாம் தெரியும். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலேயும், எல்லா நொடியிலேயும் ஒரு விதமான அற்புதங்கள் நடக்கும். அது எப்பொழுது நடக்கும் என்பதை நான் விளக்கமாக சொல்கிறேன். தங்க பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பாரத்தை குறைக்கத்தானே என்னை வணங்குகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான பாரத்தையும் நான் குறைப்பேன். அதில் சந்தேகங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா பொழுதுகளிலேயும், எல்லா விஷயத்திலேயும் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். உடலும் மிகவும் சோர்ந்து போகும். அதனால் கவலைகள் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கும் அனைத்து விதமான சுபத்துவமான காரியங்களையும் நான் நன்றாகவே அறிவேன். ஏகப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நான் மாற்றி இருக்கிறேன். கண்டிப்பாக நான் இப்பொழுது இனி வரும் நாட்களிலேயும் வரும் அத்தனை விஷயத்தையும் உனக்கு பிடித்ததாக மாற்றி அமைப்பேன். இப்பொழுது நான் முதலாக சொல்ல வந்தது 2 அட்டைகளை நீ அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்தாய். இப்பொழுது முதல் அட்டையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை தெரிந்து கொள். முதல் கார்டை தொட்டவர்களுக்கு வாழ்க்கையில் ஆரம்பத்தில் தோல்விகள் இருக்கும். ஆனாலும் அந்த தோல்விகள் நிரந்தரம் ஆனது அல்ல. எல்லா விஷயத்திலேயும், எல்லா பொழுதுகளிலேயும் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரியமான ஏற்றங்களையும் கொடுக்கும். இப்பொழுது தோல்விகளை அனுபவிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளிலேயே வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களையும் நிறைய மகிழ்ச்சிகளையும்
நிறைய நிறைய அற்புதங்களையும் காண்பீர்கள். ஒரு நபர் முதலாக ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய அடியாக இருக்கும். அதுவே அடுத்தடுத்து வரும் பொழுது அது பாடமாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாய். அந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் அப்படி நடந்தது. ஆனால் நீ எப்பொழுது இந்த பதிவை கேட்டாயோ, எந்த நம்பிக்கையில் நான் கொடுத்த 2 கார்டுகளில் முதல் கார்டை தேர்ந்தெடுத்தாயோ, அப்பொழுதே உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது புரிந்திருக்கும். நிறைய மாற்றங்களையும் நிறைய ஏற்றங்களையும் நிறைய விதமான அற்புதங்களையும் சந்திக்கப் போவதுதான் உன்னுடைய வாழ்க்கை. இதுவரைக்கும் சோர்ந்து இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு நிறைய மாற்றத்தை பார்ப்பீர்கள். காலம் முழுக்க நன்மைகளும் காலம் முழுக்க அற்புதங்களும் அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ காண்பாய். சின்ன சின்ன விஷயத்திற்கும் சரி, பெரிய பெரிய விஷயத்திற்கும் சரி, எந்த விஷயத்திற்கும் கவலை கொள்ளாதே. காலம் முழுக்க உனக்காக என்றும் எப்பொழுதும் நான் இருப்பேன். உன்னுடைய தேவைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் துணையாகவும் பாதுகாப்பை அள்ளி கொடுக்கவும் நான் இருப்பேன். உன்னுடைய சில அலட்சியங்கள் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் பாதிக்கும் என்பதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதை நீ புரிந்து கொள்வதே இல்லை. முதலில் அலட்சியத்தை விட்டுவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதுகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தை காண்பாய். இனி வரும் நாள் வெற்றியை மட்டுமே காண்பாய் என்பதில் எந்த ஒரு குழப்பமும் அல்ல. சந்தோஷத்தோடு இருக்கலாம். நீங்கள் 2வது கார்டை தொட்ட உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு அற்புதமான விஷயங்கள். தங்க பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய மனதுக்குள் இருக்கும் 1000 கவலைகளை மறைத்து கொண்டு வெளியில் சிரிக்கிறீர்கள். ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் வாழ்க்கை இன்று மாறும் நாளை மாறும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். மாறாத பொழுது வெறுக்கிறீர்கள். ஆனால் இனி வெறுப்பதற்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ வேலையே அல்ல. நிறைய காலங்களும் நிறைய நேரங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையில் நடக்கும். தேவைப்படுவது அனைத்தும் வாழ்க்கையில் இன்பமாகவே அமையும். இந்த நிமிஷம் வேண்டுமானால் நீ தேடுவது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நாளை நிச்சயமாக நீ தேடுவது கண்டிப்பாக கிடைக்கும். கண்மணி, யோசிக்காதே. வாழ்க்கையில் இது நடக்கும், அது நடக்கும், இந்த விஷயம் நடக்குமா, அந்த விஷயம் நடக்குமா என்று எப்பொழுதும் எதையும் போட்டு சிந்தித்து கொள்ளாதே. வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என் கண்மணி. வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயங்கள் அல்ல. வாழ்க்கையில் எல்லா பொழுதுகளிலேயும் நிறைய மாற்றங்கள், நிறைய விதமான ஏற்றங்கள் வரும். உன்னுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி மாற்றங்களும் வரும், அதே மாதிரி ஏற்றங்களும் வரும். எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை. அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் எந்த பிரச்சனைகளும் நிரந்தரம் அல்ல. புரிந்து தெரிந்து நடந்து கொள். வாழ்க்கையில் சகலத்தையும் உன்னால் சுலபமாக தனியாக வெல்ல முடியும். நிறைய பேரிடம் நீ சொல்வாய், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை என்று. ஆனால் இப்பொழுது வேண்டுமானால் யாரும் இல்லாமல் தனிமையில் நீ தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கூடிய விரைவிலே உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்புகள் உண்டாகும். உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் உண்டாகும். கவலையின்றி சந்தோஷமாக இருங்கள். நிம்மதிக்கு என்றும் பஞ்சம் இல்லை. சந்தோஷங்கள் மட்டுமே. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய். ஓம் சாய்ராம்.